துண்டு துண்டாக பிரியும் ஈரான், உச்சம் தொட்ட உள்நாட்டு பிரச்சினை, அதிர்ச்சியில் அயத்துல்லா அலி கமேனி. ஈரானில் தற்போது கடும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி உயர்வால் பொதுமக்கள் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக ஈரான் அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தி வருகின்றனர். ஈரான் அரசுக்கு எதிராக பட்டத்து இளவரசர் ரெசா பஹ்லவி மற்றும் குர்துகள் பிரிவினர் போர்க்கொடி உயர்த்தியுள்ளனர். இதனால் ஈரானில் தற்போதைய ஆட்சி கவிழ்ந்தால் அந்த நாடு பல துண்டுகளாக பிரியும் வாய்ப்புள்ளதாக திடுக்கிட வைக்கும் தகவல் வெளியாகியுள்ளது. ஈரானில் குழப்பம் ஏற்படும் போதெல்லாம் அந்த நாடு பல துண்டுகளாக பிரியும் அபாயம் தொற்றிக்கொள்ளும். கடந்த ஆண்டு ஈரான் இஸ்ரேல் மோதல் ஏற்பட்டது. இஸ்ரேலை ஈரான் தாக்கியது. பதிலுக்கு ஈரான் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்குதல் நடத்தியது. அப்போதே நாட்டில் உள்நாட்டு பிரச்சினை வெடிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதிர்ஷ்டவசமாக அது நடக்கவில்லை. இருப்பினும் தற்போது ஈரானில் பெரும் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. ஈரான் கடும் பொருளாதார நெருக்கடியை சந்தித்துள்ளது. அத்தியாவசிய பொருட்களின் விலை விண்ணை தொட்டுள்ளன. அமெரிக்க டாலருக்கு நிகரான ஈரானின் உள்நாட்டு கரன்சியான ரியாலின் மதிப்பு உச்சமடைந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் கோபமான மக்கள் கடந்த மாதம் 28ஆம் தேதி முதல் வீதிகளில் இறங்கி அரசுக்கு எதிராக போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். இன்று வரை போராட்டம் நிற்கவில்லை. நாளுக்கு நாள் போராட்டத்தின் வீரியம் அதிகரித்து வருகிறது. தற்போது நாடு முழுவதும் பொதுமக்கள் அரசுக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தியுள்ளனர். இந்த போராட்டத்தை கட்டுப்படுத்த ஈரான் அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. மொத்தம் 62 பேர் கொல்லப்பட்டுள்ளதோடு 2000க்கும் அதிகமானவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாடு முழுவதும் இணையதள வசதி துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் ஈரானை 1979இல் ஆட்சி செய்த முகமது ரெசா பஹ்லவி மன்னரின் வாரிசான பட்டத்து இளவரசர் ரெசா பஹ்லவி மக்களின் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். இவர் அமெரிக்காவின் ஆதரவாளராக உள்ளார். தற்பொழுது அமெரிக்காவில் வசித்து வரும் ரெசா பஹ்லவி ட்ரம்ப் உடனடியாக ஈரான் விவகாரத்தில் தலையீடு செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார். இது ஒருபுறம் இருக்க, ஈரானின் மேற்கு பகுதியில் வசிக்கும் குர்துகளும் அரசுக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தியுள்ளனர். இது ஈரானின் உயர்மட்ட தலைவர் அயத்துல்லா அலி கமேனிக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமின்றி நாடு பல துண்டுகளாக பிரியும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அயத்துல்லா அலி கமேனி பதவி விலகினால் மீண்டும் அங்கு மன்னராட்சி வருமா? அமெரிக்காவில் இருந்து பட்டத்து இளவரசர் ரெசா பஹ்லவி அமெரிக்காவின் உதவியுடன் ஈரானில் ஆட்சியை பிடிப்பாரா? அல்லது குர்து உட்பட பல இனக்குழுவினர் நாட்டை துண்டு துண்டுகளாக பிரிப்பார்களா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இது பற்றி விரிவாக பார்க்கலாம். ஈரானை எடுத்துக்கொண்டால் 2023ஆம் ஆண்டின் நிலவரப்படி மொத்த மக்கள் தொகை 8.76 கோடி ஆகும். இதில் 99.4% பேர் இஸ்லாமியர்கள். அதிலும் 90 முதல் 95% பேர் ஷியா இஸ்லாமியர்கள். 5 முதல் 10% பேர் சன்னி இஸ்லாமியர்கள். இதனால் ஈரான் ஷியா இஸ்லாமியர்கள் நாடாக உள்ளது. அது மட்டுமின்றி ஈரானில் ஷியா சன்னி இஸ்லாமியர்களிடையே பிரச்சினை உள்ளது. ஈரானில் வாழும் சன்னி இஸ்லாமியர்களில் பெரும்பாலானவர்கள் துர்க்மென்கள், அரேபியர்கள், பலூச்சிகள், குர்துகள் ஆவர். துர்க்மென்கள் ஈரான்களின் வடக்கிலும், அரேபியர்கள் தென்மேற்கிலும், பலூச்சிகள் தென்கிழக்கிலும், குர்துகள் வடமேற்கு மாகாணங்களிலும் வாழ்கின்றனர். இதில் ஆப்கானிஸ்தானில் இருந்து அகதிகளாக வந்தவர்களும் அடங்குவர். அகதிகளும் ஷியா சன்னி என பிரித்து அறியப்படுகின்றனர். ஈரானில் மத அடிப்படையில் இஸ்லாமியர்கள் ஒன்றாக இருந்தாலும் கூட இன அடிப்படையில் பிரிந்துள்ளனர். இது அங்கு மத பிரிவுகளை விட இனம் என்ற அடிப்படையில் மக்கள் ஒன்றாக இணைகின்றனர். அதன்படி பார்த்தால் நாட்டின் மிகப்பெரிய இனக்குழுவாக பர்ஷியர்கள் உள்ளனர். ஈரானின் மொத்த மக்கள் தொகையில் இவர்கள் 61% ஆகும். நாட்டின் மத்திய, தெற்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் இவர்கள் வசிக்கின்றனர். இந்தோ ஆரிய இனத்தைச் சேர்ந்த இவர்கள் பாரசீக மொழி பேசுகின்றனர். இவர்களுக்கு அடுத்தபடியாக அசேரிகள் ஈரானின் 2வது பெரிய மக்கள் தொகையாகும். நாட்டின் மக்கள் தொகையில் சுமார் 1.75 கோடி பேர் இவர்கள்தான். இவர்கள் வாழும் பகுதி ஒரு காலத்தில் பாரசீக பேரரசின் அங்கமாக இருந்த இன்றைய அஜர்பைதான் நாட்டுக்கு அருகே உள்ளது. இவர்கள் ஷியா முஸ்லிம்கள். ஈரான் உச்சபட்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனியும் ஓர் அசேரி தான். இவர் 32 ஆண்டுகளாக ஆட்சி புரிந்து வருகிறார். ஈரானின் 3வது பெரிய இனக்குழு குர்துகள். இவர்கள் 1 கோடி என்ற அளவில் உள்ளனர். உலகளவில் மொத்த குர்து மக்கள் தொகை 4 கோடியாகும். இதில் 1 கோடி பேர் ஈரானில் உள்ளனர். இது தவிர தென்கிழக்கு துருக்கி, ஈராக் மற்றும் சிரியாவில் வசித்து வருகின்றனர். ஈரானை எடுத்துக்கொண்டால் இவர்கள் கெர்மன் ஷா, இலாம் மாகாணங்களில் குர்துகள் பெரும்பான்மையாக உள்ளனர். வடகிழக்கில் துர்க்மெனிஸ்தான் எல்லைக்கு அருகிலுள்ள வடக்கு குராசான் பகுதிகளிலும் இவர்கள் பரவலாக உள்ளனர். அதேபோல் லூர் மக்கள் குர்துகளின் ஒரு துணை பிரிவாகும். இவர்கள் 55 லட்சம் பேர் உள்ளனர்.
லூரேஸ்தான், போயேர் அஹ்மத் மற்றும் பக்திபாரியா மாகாணங்களில் இவர்கள் உள்ளனர். தற்போது உள்நாட்டு பிரச்சினை நடந்து வருகிறது. இந்த வேளையில் அயதுல்லா அலி கமேனி பதவியில் இருந்து இறக்கப்படும் பட்சத்தில் குர்து தனிநாடு கோரிக்கையை முன்னெடுக்கலாம். இதற்கு அமெரிக்கா ஆதரவளிக்கலாம். குர்துகளை பார்த்து ஈரானில் உள்ள பிற இனக்குழுவினரும் தனி நாடு கோரலாம். இதனால்தான் தற்போது நடக்கும் பிரச்சினை ஈரானை தனித்தனி நாடாக்கும் அபாயம் ஏற்படுத்தியுள்ளதால் நிபுணர்கள் கூறுகின்றனர். பிரிவினைவாத சக்திகளாக குர்துகள் முதலில் பார்க்கப்படுவதற்கு இதுவே பிரதான காரணம்.